السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس قد جاءتكم موعظة من ربكم وشفاء لما في الصدور وهدى ورحمة للمؤمنين. قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا هو خير مما يجمعون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்கும் அன்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே, சிறப்புமிக்க ஜும்ஆவுடைய தினத்திலே, மகத்துவம் வாய்ந்த ஜும்ஆ தொழுகையை நபி வழியில் நிறைவேற்றிட வேண்டும் என்பதற்காகவும், ஜும்ஆ உரையை செவிமடுத்து ஈமானிய புத்துணர்வையும் இஸ்லாத்தை பற்றிய விழுப்பையும் பெற வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு அல்லாஹுடைய திருப்பெயர் துதிக்கப்படும் அவனுடைய பள்ளியை நோக்கி நாம் அனைவரும் வருகை புரிந்திருக்கும் இந்த சமயத்திலே, ஜும்ஆவுடைய முன்னுரையில் நான் உங்களிடத்திலே வாசித்து காட்டிய அருள்மறை குர்ஆனுடைய அந்த வசனங்கள் என்பது குர்ஆனுடைய 10வது அத்தியாயம் சூரத்து யூனுஸிலே இடம்பெறுகின்ற 57, 58 ஆகிய இரு வசனங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இரு வசனங்கள் வாயிலாக நமக்கு வழங்கி இருக்கின்ற அந்த குர்ஆனை பற்றி எடுத்து சொல்கிறான். யா அய்யுஹன் நாஸ், மக்களே, மனிதர்களே, கத் ஜாஅத்கும் மௌஇதத்தும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவன் புறத்தில் இருந்து உங்களுக்கு அறிவுரை வந்திருக்கிறது. வஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் ஸுதூர், உள்ளங்களின் கசடுகளுக்கு அதிலே நிவாரணம் இருக்கிறது. வஹுதன், நேர்வழியாக இருக்கிறது. வரஹ்மத்துன், அன்பாக அருளாக இருக்கிறது. யாருக்கு? லில் முஃமினீன், இறை நம்பிக்கையாளர்களுக்கு. இறை நம்பிக்கையாளர்களுக்கு அருளாக, நேர்வழியாக, அவர்களுடைய உள்ளங்களிலே உள்ள கசடுகளுக்குரிய நிவாரணமாக, உங்கள் இறைவன் புறத்தில் இருந்து அமைந்த அறிவுரையாக இந்த குர்ஆன் திகழ்கிறது. குல், தூதரே, இறை நம்பிக்கையாளர்களை பார்த்து சொல்லுங்கள், பிஃபதுலில்லாஹி வ பிரஹ்மதிஹி, அல்லாஹ்வுடைய இந்த பாக்கியத்தை கொண்டும், அல்லாஹ்வுடைய இந்த ரஹ்மத்தை கொண்டும், வபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, இதை கொண்டுமே அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும், சந்தோஷப்படட்டும். ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன், அவர்கள் திரட்டக்கூடிய உலகத்தை விட இது சிறந்தது, இது சிறப்பு வாய்ந்தது. ஆக இப்படிப்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த விஷயத்தோடு அவர்களுடைய தம்முடைய தொடர்புகளையும் தம்முடைய அந்த விஷயங்களையும் ஆழப்படுத்தட்டும், இதனால் அவர்கள் ஈர்க்கப்படட்டும், இதனை கொண்டு அவர்கள் சந்தோஷம் அடையட்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாம் இறக்கி அருளிய அந்த வேதத்தை பற்றியான மகத்துவத்தை அந்த இரு வசனங்கள் வாயிலாக அல்லாஹ் சொல்றான். அப்ப குர்ஆனிலே இடம்பெறக்கூடிய 10வது அத்தியாயத்தினுடைய 57, 58 எந்த இரு வசனங்களுக்குரிய அந்த மொழிபெயர்ப்பு உங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டதோ, அந்த மொழிபெயர்ப்பின் வாயிலாக, அந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய வேதத்திலே உள்ள மகத்தான விஷயத்தை நமக்கு சொல்கின்றான். எந்த வேதம் என்பது ரமதானுடைய மாதத்திலே இறக்கப்பட்டதாக இருக்கிறதோ, அந்த வேதத்துக்குள்ள என்ன இருக்கிறது என்ற அந்த விஷயங்களிலே 4 முக்கியமான தகவல்களை எடுத்து சொல்கின்றார். இந்த வேதத்திற்குள்ளே, குர்ஆனுக்குள்ளே
மவ்இதத்தும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவன் புறத்தில் இருந்து அறிவுரை வந்திருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். அறிவுரைகள் நிறைந்ததுதான் குர்ஆன். இன் ஹுவ இல்லா திக்ருல் லில் ஆலமீன், அகிலத்தார் அனைவருக்கும், அகிலத்திலே உள்ள ஜின்கள், அகிலத்திலே உள்ள மனிதர்கள் அனைவருக்கும் இது விக்ராக இருக்கிறது, அறிவுரையாக, போதனையாக, உபதேசமாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றார். அப்போ ஒட்டுமொத்த இந்த குர்ஆன் என்பது போதனைகள், அறிவுரைகளுடைய தொகுப்பு தான். வைன்னஹு லதذكرத்துல் லில் முத்தகீன், இறை அச்சமுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அப்படிப்பட்ட அந்த இறை அச்சமுள்ளவர்களுக்கு இது போதனையாக, அறிவுரையாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப மொத்த குர்ஆன் என்பதே அறிவுரை தான். அறிவுரைகளை ஒவ்வொரு பக்கத்திலையும் ஒவ்வொரு வசனங்களையும் நாம பார்க்கலாம். அல்லாஹ் அறிவுரை சொல்கின்றான். ஈமான் கொள்ளுங்கள், தொழுங்க, தர்மம் செய்யுங்கள், நல்லதை செய்யுங்க, உறுதியா நில்லுங்கள், பொறுமையா இருங்க, உங்களுடைய அளவு நிறுவைகளை பரிபூர்ணப்படுத்துங்கள், உங்களுடைய தாய் தகப்பனுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்க என்றெல்லாம் உபதேசங்களுடைய தொகுப்பு தான் இந்த குர்ஆன். குர்ஆனிலே உள்ள அந்த உபதேசங்களை நாம கடைபிடித்தால், குர்ஆன் உள்ள அந்த அறிவுரைகளை நம்முடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த அடிப்படையில நாம் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை மிளிரும். மிளிரக்கூடிய அடிப்படையிலே உள்ள எல்லா உபதேசங்களும் இந்த குர்ஆனுக்குள்ள அமைந்திருக்கிறது. உபதேசம் என்பது நம்முடைய பெரியோர்களால் நமக்கு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில பிரயோஜனப்படக்கூடியதை நம்ம பார்க்கலாம். அறிவுரை, உபதேசம் இதெல்லாம் யார் சொல்வார்கள்? பெரியவங்க சொல்வாங்க, ஆசிரியர்மார்கள் சொல்வார்கள், பெற்றோர்கள் சொல்வார்கள், அதில் நம்முடைய சொந்த பந்தங்கள்ல உள்ளவர்கள் சொல்வார்கள், நம்மள உள்ள மூத்தவர்கள் சொல்வார்கள், நம்முடைய நலம் நாடிகள் நமக்கு சொல்வார்கள். ஏன் சொல்றாங்க? நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு அறிவுரை சொல்றாங்க, நம்முடைய பெரியவங்க நமக்கு அறிவுரை சொல்கிறார்கள், நம்முடைய ஆசிரியர்கள் நமக்கு அறிவுரை சொல்கிறார்கள் என்றால் நம்ம கெட்டு குட்டுச்சோரா போனோங்கிறதுக்காக அல்ல. அந்த அறிவுரைகள் என்பது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பலனை கொடுக்க வேண்டும், சுதாரிப்போடு நம்முடைய வாழ்க்கையை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அறிவுரைகளை சொல்வார்கள். அப்ப அந்த அறிவுரைகளை நீங்க எப்படி கருத்தில் கொள்வீர்களோ அதை விட மேலாக உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை பெத்தெடுக்க மட்டும்தான் செஞ்சாங்க. உங்களுடைய சொந்தக்காரர்களுக்கு நீங்கள் வெறும் உறவு மட்டும்தான். உங்களுடைய ஆசிரியர் வாயிலாக நீங்கள் பாடம் மட்டும்தான் கற்றிருக்கிறீர்கள். உங்களுடைய இறைவன் அவன்தான் உங்களை படைத்தவன், அவன்தான் உங்களை பரிபாலிக்க கூடியவன். உங்களுடைய வாழ்க்கை, மரணம், வாழ்வாதாரம் எல்லாம் அவன் கருத்திலே இருக்கிறது. அவன் கொடுத்த அந்த பிச்சை தானே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தொடரக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். ஆக உங்களுடைய இறைவன் புறத்தில் இருந்து அறிவுரை வந்திருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ப ரமதானுடைய மாதத்திலே குர்ஆன் இறக்கப்பட்டது என்றால் குர்ஆனை பற்றி நாம் அறிய வேண்டிய முக்கியமான தகவல், இந்த குர்ஆன் என்பது அறிவுரைகள், போதனைகளுடைய தொகுப்பாக இருக்கிறது. யாருடைய போதனை? முன்னோர் மூதாதையர்களுடைய போதனை இல்லை, ரப்பு ரஹ்மானுடைய போதனையாக இருக்கிறது. அதற்கடுத்து அல்லாஹ் சொல்றான், வஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர், உள்ளங்களிலே உள்ள கசடுகளுக்கு நிவாரணம் இருக்கிறது. ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய உடல் உறுப்புகளை விட, அவனுடைய உடல் இருக்கிறதல்லவா பிசிக்கல், அதை விட முக்கியமானது அவனுடைய சிந்தனை, அவனுடைய உள்ளம், அவனுடைய கல்பு. அந்த கல்பு சீரடைய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, பல பயான்கள் வாயிலாக நாம கேள்விப்பட்டிருப்போம், இந்த மொத்த உடலிலே ஒரு சதை பிண்டம் இருக்கிறது, அது சீரடைந்து விட்டதென்றால் மொத்த உடலும் வாழ்க்கையும் சீராக இருக்கும். அது சீர்கட்டு விட்டதென்றால் மொத்த உடலும் வாழ்க்கையும் சீர்கட்டு விடும். அது எது தெரியுமா? அலா அறிந்து கொள்ளுங்கள், வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம், சிந்தனை. நம்முடைய சிந்தனையை பக்குவப்படுத்த வேண்டும். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல துஆ செய்து கொண்டே இருப்பார்கள், அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா, என் உள்ளத்திற்கு இறைவா அதனுடைய அச்சத்தை கொடுப்பாயாக. எதை கொண்டு அந்த உள்ளம் சீரடையுமோ, எதை கொண்டு அந்த உள்ளத்திற்கு பணிவு வருமோ, எதை கொண்டு உன்னுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய தன்மை உள்ளதாக அந்த உள்ளம் மாறுமோ, அப்படிப்பட்ட அந்த இறை அச்சத்தை, அதை பக்குவப்படுத்தக்கூடிய அந்த விஷயத்தை என்னுடைய உள்ளத்திற்கு நீ கொடுப்பாயாக. அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா, அதை நீ தூய்மைப்படுத்துவாயாக. அதை தூய்மைப்படுத்துற, என் உடலை தூய்மைப்படுத்துகிற சோப்பு, ஷாம்பு இதெல்லாம் என்கிட்ட இருக்கிறது, நல்ல அதற்குரிய திரவியங்களை நான் பெற்றிருக்கிறேன். உள்ளத்திற்குள்ள சோப்பு என்கிட்ட இல்லை.
உள்ளத்தை நான் எப்படி தூய்மைப்படுத்துவது? அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய சாதனம் உன் கரத்திலே இருக்கிறது. அந்த ஹைரு மன் ஸக்காஹா, அதை நீதான் சிறப்பான அடிப்படையில தூய்மைப்படுத்த முடியும். அந்த வலியுஹா வ மௌலாஹா, அந்த உள்ளம், அந்த சிந்தனையினுடைய பொறுப்பாளனும் நீ, காவலனும் நீதான். அல்லாஹ் உன்னுடைய பாதுகாப்பிலே என்னுடைய உள்ளத்தை நீ கொண்டு வருவாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர், யார் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ, மிக சிறந்த மனிதராக இருக்கிறார்களோ, யாரை பார்த்து அல்லாஹ் அகிலங்களுக்கு அருட்கொடை என்று சொல்லி இருக்கிறானோ, அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை செய்வாங்க. மனப்பாடம் பண்ண நம்ம எல்லாம், அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. இன்னொரு முறையும் நான் சொல்றேன், அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. இந்த துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய உள்ளங்களை சீர்படுத்த வேண்டும் என்பதற்காக, என் உள்ளத்தை யா அல்லாஹ் நீ சீர்படுத்தி கொடு என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள். ஆக அப்படிப்பட்ட அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இந்த குர்ஆனிலே இருக்கிறது. மனிதனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய உள்ளத்திற்கு வரக்கூடிய அந்த ஊசலாட்டம், ஊசலாட்டம் புரியுதா? இதுவா அதுவா, அப்படி அந்த ஊசலாட்டம், அந்த குழப்பமான சிந்தனை, எது சரியானது என்று சொல்லி தீர்க்கமா முடிவெடுக்க முடியாத ஒரு நிலை, மூட நம்பிக்கைகள், அதே விதமாக கள்ளம், கப்படம், காழ்ப்புணர்ச்சி, வெறுப்பு, பெருமை, பொறாமை, இதெல்லாம் மனிதனுடைய உள்ளத்திலே இருக்கிறதல்லவா? இதெல்லாம் அவனுக்கு நல்லதையே கொடுக்காது. ஒருவன் மீது அவன் பொறாமைப்பட்டு விட்டான் என்று சொன்னால், ஒருவன் விஷயத்துல அவனுக்கு பெருமை இருக்கிறது என்று சொன்னா, அதெல்லாம் அவனுக்கு தலைகீழ மாற்றிவிடும். இன்னைக்கு பெருமை ஆணவத்தினுடைய உச்சம் கொண்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து போர் தொடுத்து விட்டு என்ன அடி வாங்கி கட்டி கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் அதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்ப இதெல்லாம் என்ன? மனிதனுடைய உள்ளத்துல வரக்கூடிய பெருமை, ஆணவம், அகம்பாவம், அதனுடைய வெளிப்பாடு. அது எல்லாத்திற்கும் இங்க நிவாரணம் இருக்கிறது. பெருமையோட இருக்கிறீங்களா? உங்க உள்ளத்திற்கு பணிவு வேணுமா? குர்ஆனை ஓதுங்க. பணிவை கொடுக்கக்கூடியது. மூட நம்பிக்கையில மூழ்கியவர்களாக இருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட அந்த மூட நம்பிக்கையை அகற்ற வேண்டும். அந்த மூட நம்பிக்கை உங்களுடைய உள்ளத்தை விட்டு அகல வேண்டும் என்று சொன்னா குர்ஆனை படிங்க. உறுதியான நம்பிக்கையாளர்களாக நீங்க மாறுவீங்க. நம்பிக்கையாளர்கள் அறிவார்ந்த அடிப்படையில உள்ளவர்களாக இருப்பார்கள். மூட நம்பிக்கையில உள்ளவர்கள் பயத்தின் அடிப்படையில உள்ளவர்களாக இருப்பார்கள். எப்படி இருக்கணும் நீங்க? அப்ப நம்முடைய உள்ளம் சீரடைய வேண்டும் என்று சொன்னா குர்ஆனை நம்ம வாசிக்கணும். வஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர், உள்ளங்களிலே உள்ள கசடுகள், கப்படம், காழ்ப்புணர்ச்சி, பெருமை, வெறுப்பு, இவை அனைத்திற்கும் உரிய நிவாரணம் இந்த குர்ஆனுக்குள்ள இருக்கிறது என்று அல்லாஹ் அவ்வளவு தெளிவா சொல்றான். அதற்கு அடுத்து வஹுதன், நேர் வழியாக இருக்கிறது. மனுஷனுக்கு நேர் ரூட்டு தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு இங்கிருந்து நீங்க சேலத்துக்கு போகணும், இங்கிருந்து ஊட்டிக்கு போகணும், இங்கிருந்து வேற எந்த ஊருக்கு, பெங்களூருக்கு போகணும், சென்னைக்கு போகணும் என்றாலும் கூட அப்படி நேர் ரூட்ல செல்லக்கூடியதாக இருக்கிறதா? இங்கங்க ஊருக்குள்ள போய் நம்முடைய நேரத்தை வீணடிக்காத பேருந்தாக இருக்கிறதா? வீணடிக்காத ரயிலா இருக்கிறதா? வீணடிக்காத பிளைட்டா இருக்கிறதா? பார்த்து பார்த்து தானே நம்முடைய அந்த பயணங்களை மேற்கொள்கின்றோம். நேர்வழி, நேரா போற ஸ்ட்ரைட் ரூட் அப்படிங்கிறது மனிதனுக்கு பிடிக்கும். ஸ்ட்ரைட் ரூட் வெறும் போறதுக்கு மட்டுமே, உங்களுடைய வீடுகளை அமைத்துக் கொள்வதற்கும் உங்களுடைய பயணத்துக்கு மட்டும் என்று நீங்கள் சுருக்கிக் கொண்டால் எப்படி? அது உங்களுடைய ஆன்மீகத்திற்கு பயனடைய வேண்டும். சொர்க்கத்திற்கு மிக நேரான அடிப்படையில வழிகாட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். எது வழிகாட்டும்? உலகம் வழிகாட்டாது. உலகத்திலே உள்ள தீர்க்கதரிசிகள் வழிகாட்ட மாட்டார்கள். உலகத்திலே உள்ள அறிஞர்கள் வழிகாட்ட மாட்டார்கள். எது வழிகாட்டும்? இந்த குர்ஆன் வழிகாட்டும். வஹுதன், இது நேர்வழியாக இருக்கிறது. எப்படிப்பட்ட நேர்வழி? எதுல கோணலே இல்லையோ, எதுல வழிகேடே இல்லையோ, அப்படிப்பட்ட அந்த நேர்வழியை நோக்கி இது வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஃபதாலிகுமுல்லாஹு ரப்புகுமுல் ஹக், உண்மை இறைவனாகிய அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து இறக்கப்பட்டதாக இருக்கிறது. ஃபமாதா பஅதல் ஹக் இல்ல ضلال, இந்த நேர் வழியை கை கொண்ட பிறகு வழிகேடுக்கா போயிருவீங்க நீங்க? வழிகேடை பத்தியான அச்சம், பயமே கிடையாது. வழி தவறிடுவோமோ, எங்கோ தொலைஞ்சிருவோமோ, அத பத்தியான பயம், கவலையே இல்லை.
அப்படிப்பட்ட நேர்வழியாக இது இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனை பற்றி நமக்கு எடுத்து சொல்கின்றான். யா அய்யுஹன் நாஸ், மக்களே மனிதர்களே, கத் ஜாஅக்கும் மௌஇதத்தும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவன் புறத்தில் இருந்து அறிவுரை உங்களுக்கு வந்திருக்கிறது. வஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர், உள்ளங்களிலே உள்ள கசடுகளுக்கு நிவாரணம் இருக்கிறது. வஹுதன், நேர்வழியாக இருக்கிறது. நேர்வழி மட்டுமல்ல, வரஹ்மத்துன், அன்பாக இருக்கிறது. இந்த உலகத்திலே கொடூரத்தனமும் இருக்கிறது, அன்பும் இருக்கிறது. அரக்கத்தனமும் இருக்கிறது, அன்பும் இருக்கிறது. அரக்கர்களா நீங்க மாறக்கூடாது. அன்பு செலுத்தக்கூடியவர்களாக நீங்கள் மாற வேண்டும். மாற வேண்டும் அல்லவா? உங்களுடைய பிள்ளைகள் மீது உங்களுக்கு அன்பு இருக்க வேண்டும். உங்களுடைய பெற்றோர்கள் மீது உங்களுக்கு அன்பு இருக்க வேண்டும். உங்களுடைய சமூகத்தின் மீது உங்களுக்கு அன்பு வர வேண்டும். உங்களுடைய சொந்த பந்தங்கள் மீது உங்களுக்கு அன்பு வர வேண்டும். ஏழைகள் மீது உங்களுக்கு அன்பு வர வேண்டும். இது எல்லாவற்றை விட அல்லாஹ்வின் மீது, படைத்த இறைவன் மீது உங்களுக்கு அன்பு வர வேண்டும். படைத்த இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர் மீது உங்களுக்கு அன்பு வர வேண்டும். எது உங்களுக்கு சாத்தியப்படுத்தும்? எது உங்களுக்கு இப்படிப்பட்ட அன்பை கொடுக்கும்? குர்ஆன் கொடுக்கும். வரஹ்மத்துன், அன்பு இதற்குள்ள இருக்கிறது. இந்த குர்ஆனோடு உங்களுடைய தொடர்பை பலப்படுத்துங்கள். அன்பு மிக்கவர்களாக நீங்க மாறுவீங்க. அன்பு மிக்க சமூகமாக நீங்கள் மிளறுவீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. தரல் முஃமினீன ஃபீ தராஹுமிஹிம் வ தவாத்துஹிம் வ தஆதுஃபிஹிம் கமஸலில் ஜஸத் இதா இஷ்தகா உதுவன் ததாஅ லஹு சாயிரு ஜஸதிஹி பிஸ்ஸஹரி வல் ஹும்மா. அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனை சஹீஹுல் புகாரில ஆதாரபூர்வமாக நாம் பார்க்கலாம். முஸ்லிம்களை நீங்கள் பார்ப்பீர்கள், ஒருவர் மற்றவர் மீது கருணை செலுத்துவதிலே, அன்பு செலுத்துவதிலே, இரக்கம் காட்டுவதிலே ஒரே உடலை போன்று இருப்பார்கள். ஒரு மனிதனை பொறுத்தவரைக்கும் தன்னுடைய உடல்ல எல்லா பாகங்களுக்கும் ரத்தம் போகணும், எல்லா பாகமும் நல்லா இருக்கணும், எந்த பாகமும் சுகவீனம் அடைந்து விடக்கூடாது. எந்த பாகத்திற்கும், கையுக்கோ காலுக்கோ கண்ணுக்கோ மூக்குக்கோ பல்லுக்கோ வாய்க்கோ தலைக்கோ எதற்குமே எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்று மனிதன் நினைப்பான். அப்படியாக இந்த குர்ஆனோடு நீங்கள் தொடர்பு கண்டு அன்பு வரும் என்று சொன்னால், உங்களுடைய பெற்றோர்களுக்கோ உங்களுடைய குடும்பத்தாருக்கோ உங்களுடைய சமூகத்திற்கோ எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாத விதத்திலே உள்ள உண்மையான அன்பு உங்களிடத்துல வரும். அப்படிப்பட்ட அன்பாக இது இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய வேதத்தின் வாயிலாக சொல்கின்றார். அப்ப அப்படிப்பட்ட அன்பு, அந்த அன்புதான் அவர்களை எல்லாம் பிணைத்தது. அந்த நபி தோழர்களை பிணைத்தது. குறைஷிகளாகவும் குறைஷி அல்லாதவர்களாகவும் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்களே, ஒரு குலத்தை சேர்ந்தவர்களுக்கு இன்னொரு குலத்தை சேர்ந்தவங்களை பிடிக்காத பெருமை அடித்துக் கொண்டிருந்தார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் மக்கா விட்டு மதீனாவுக்கு போனாங்களே, அந்த மதீனாவிலே இருந்த அந்த அன்சாரி மக்கள் ஏற்கனவே என்ன பெயர்ல இருந்தாங்க? அவுஸ் என்றும் ஹஸ்ரஜ் என்றும் இருந்தார்கள். பிரிந்து பரம்பரை பரம்பரையாக சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். பரம்பரை பரம்பரையாக அவர்களுக்கு மத்தியில பகைமை இருந்தது. அந்த பகைமை எல்லாம் துடைத்தீரியப்பட்டு, அந்த பகைமைகள் எல்லாம் நீங்கி எப்படி ஒரே நகமும் சதையுமாக அவர்கள் மாறினார்கள் என்றால் இந்த குர்ஆனை கொண்டுதானே மாறினார்கள். அதான் நம்ம பார்க்கணும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஅன் மா அல்லஃப்த பைன குலூபிஹிம். தூதரே முஹம்மதே, இந்த உலகத்தையே நீங்கள் கொட்டி கொடுத்தாலும், உலகத்திலே உள்ள எல்லாத்தையும் நீங்கள் பகரமாக கொடுத்து விட்டாலும், இந்த தோழர்களுக்கு மத்தியிலே, இந்த மூமின்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் எந்த அன்பை ஏற்படுத்தி இருக்கிறானோ, அன்பால் கருணையால் கிருபையால் பிணைத்திருக்கிறானோ, அந்த பிணைப்பை நீங்கள் உலகத்தினுடைய சாதனங்களை கொண்டு வர முடியாது. உலகத்தை எல்லாத்தையும் கொட்டி கொடுத்தாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு அன்பை பரிவை கொண்டு வர முடியாது நல்லா சொல்றானே. ஆக அப்படிப்பட்ட அந்த அன்பு இதற்குள்ள இருக்கிறது. அரக்கத்தனம் இல்லாதவர்களாக நாம திகழணும் என்று சொன்னால் இந்த குர்ஆனோடு நம்முடைய தொடர்பை பலப்படுத்த வேண்டும். அப்ப அந்த வசனத்துக்குள்ள நம்ம வரலாம். யா அய்யுஹன் நாஸ், மக்களே மனிதர்களே, கத் ஜாஅக்கும் மௌஇதத்தும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவன் புறத்தில் இருந்து உங்களுக்கு அறிவுரை வந்திருக்கிறது. வஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர், உங்களுடைய சிந்தனையிலே உங்களுடைய உள்ளத்திலே உள்ள கெட்ட விஷயங்களுக்குரிய நிவாரணம் இதிலே இருக்கிறது. உங்களுடைய உள்ளங்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய, உங்களுடைய உள்ளங்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இந்த குர்ஆனுக்குள்ள இருக்கிறது. வஹுதன், நேர்வழியாக இருக்கிறது. வரஹ்மத்துன், அன்பாக அருளாக இருக்கிறது. யாருக்கெல்லாம் இது பயனை கொடுக்கும்?
மனிதர்களே என்று அல்லாஹ் ஆரம்பித்தாலும், மனிதர்களே என்றால் அதுல எல்லா மதத்தை சேர்ந்தவர்கள், எல்லா இனத்தை சேர்ந்தவர்கள், எல்லா நிறத்தை சேர்ந்தவர்கள், உலகத்தினுடைய எந்த பகுதியில வசிக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், மனிதன் என்ற நிலையில இருப்பார்களா, மனிதர்கள் என்ற தோற்றத்திலே இருப்பார்களா, எல்லோரையும் குறிக்கக்கூடிய வார்த்தையாக மனிதர்களே என்று அல்லாஹ் அழைத்து, உபதேசம் இருக்கிறது, நிவாரணம் இருக்கிறது, நேர்வழி இருக்கிறது, அருள் இருக்கிறது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இது யாருக்கு பயனை கொடுக்கும் என்றால் முஃமின்களுக்கு தான் பயனை கொடுக்கும். காஃபிர்களுக்கு பயனை கொடுக்காது, முஸ்லிம்களுக்கு பயனை கொடுக்காது, மூட நம்பிக்கையில மூழ்கியவர்களுக்கு பயனை கொடுக்காது. யாருக்கு பயனை கொடுக்கும்? முஃமினீன்களுக்கு பயனை கொடுக்கும். மூமின் அவதாங்க ரொம்ப உயர்ந்தவன், அவனை பத்தி தான் அல்லாஹ் குர்ஆன்ல அவ்வளவு சிலாகித்து சொல்றான். வபஷிரில் முஃமினீன், இறை நம்பிக்கையாளர்களுக்கு சுப செய்தி இருக்கிறது. வல்லாஹு வலியுல் முஃமினீன், இறை நம்பிக்கையாளர்களுடைய பொறுப்பாளனாக அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் காப்பாற்றுவான் மூமின்களை. கதாலிக ஹக்கன் அலைனா நுஞ்சில் முஃமினீன், மூமின்களை காப்பாற்றுவது அல்லாஹ்வின் மீது கடமை. இன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஃமினீன், மூமின்களுடைய நல்ல காரியங்களை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். இன்னல்லாஹ லதூ ஃபض்லின் அலல் முஃமினீன், மூமின்கள் மீது அல்லாஹ் ஃபض்ல் உள்ளவனாக, பாக்கியம் உள்ளவனாக இருக்கிறான். இதெல்லாம் குர்ஆனுடைய வசனங்கள். மூமின்களுக்கு சுப செய்தி, மூமின்களுடைய காப்பாளன் அல்லாஹ், மூமின்கள் மீது கிருபையாளன், மூமின்களை காப்பாற்றக்கூடியவன், மூமின்களை காப்பாற்றுவது தன் மீது கடமை என்றெல்லாம் அல்லாஹ் எந்த மூமின்களை பத்தி சொல்றானோ அந்த மூமின்களுக்கு தான் இது அறிவுரை, அந்த மூமின்களுக்கு தான் இது நிவாரணம், அந்த மூமின்களுக்கு தான் இது நேர்வழி, அந்த மூமின்களுக்கு தான் அன்பு அருள். அப்படி நம்முடைய ஈமானை நம்ம சரிப்படுத்தணுமா இல்லையா? அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதே ஈமான் தானே. வலாக்கின் அல்லாஹ் ஹப்பப இலைக்குமுல் ஈமான், அல்லாஹ் ஈமானை உங்களுக்கு நேசத்திற்குரியதாக மாத்தி இருக்கிறான். நீங்க எதை நேசிக்கிறீங்க? உண்மையிலே நீங்க எதை நேசிக்கணும்? ஈமானை தான் நேசிக்கணும். இறை நம்பிக்கையை அல்லவா நீங்கள் நேசிக்க வேண்டும். வலாக்கின் அல்லாஹ் ஹப்பப இலைக்குமுல் ஈமான் வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும், உங்களுடைய உள்ளத்திற்குரிய அலங்காரமே அதுதான். எது? ஈமான் தான். அந்த ஈமான் நம்முடைய உள்ளத்திலே இருந்தா நம்ம மூமின்கள். அப்ப அந்த மூமின்களுக்கு தான் அல்லாஹ் சுப செய்தின்னு சொல்றானே, அந்த மூமின்களுக்கு தான் அறிவுரை, அந்த மூமின்களுக்கு தான் நிவாரணம், அந்த மூமின்களுக்கு தான் நேர்வழி, அந்த மூமின்களுக்கு தான் அன்பு அருள். அப்படிப்பட்ட அந்த மூமின்களா மாறிவிட்டோம் என்றால் அல்லாஹ் சொல்றான், ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, சந்தோஷம் தான் உங்களுக்கு, மகிழ்ச்சி தான். ஈமான் சாதாரணமானது இல்லையே. நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம சமைச்ச கஞ்சிக்கு சுவை இருக்கிறது, நம்ம சமைச்ச மனம் மிக்க அந்த பிரியாணிக்கு நல்ல ஒரு சுவை இருக்கிறது. அதே விதமாக நாம எல்லா பழ ரகங்களையும் போட்டு ரசம் பிடிக்கிறோம் அல்லவா, அந்த பழ ரசத்திற்கு சுவை இருக்குதுன்னு நினைக்கிறோம். இல்லை, அதை விட மேலான ஒரு சுவை ஈமானுக்கு இருக்கிறது. உணவு பலகாரங்களுக்கு எப்படி சுவை இருக்கிறதோ, சிலதை பார்க்கும் போது நம்முடைய கண்கள் வாயிலாக கிடைக்கக்கூடிய அந்த குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ, நம்முடைய காதன் வாயிலாக, நம்முடைய உடல் உறுப்புகள் வாயிலாக கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை விட பெரிய சந்தோஷம், பெரிய ஒரு சுவை, பெரிய ஒரு இனிமை எதுல இருக்கிறது தெரியுமா? ஈமான்ல இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஸலாசுன், மூன்று விஷயங்கள் யாரிடத்துல இருக்கிறதோ வஜத ஹலாவத்தல் ஈமான், ஈமானுடைய இனிமையை அவர்கள் அனுபவிப்பார்கள், ஈமானுடைய சுவையை அவர்கள் சுவைப்பார்கள். நம்ம அந்த சுவையை சுவைச்சு பார்க்கல, சுவைத்து பார்க்க வேண்டும். ஈமானுக்கும் சுவை இருக்கிறது, ஈமானுக்கும் இனிமை இருக்கிறது. யாருக்கு அது கிடைக்கும்? யார் அல்லாஹுக்காகவும் அவனுடைய தூதருக்காகவும் தம்முடைய நேசத்தை பரிபூர்ணப்படுத்துகிறார்களோ, முழுமையாக அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு ஈமானுடைய சுவை. யார் அல்லாஹ்விற்காகவே பிற மனிதர்களை நேசிக்கிறார்களோ, அல்லாஹ்வை நீ நேசிக்கிற, அல்லாஹ்வுடைய சொல்படி நான் நடக்கிற, அதனால உன்னோடு என்னுடைய உறவு, அதனால உன்னோடு என்னுடைய நட்பு, இது அல்லாஹ்வுக்காக இருக்கும் என்று சொன்னா அங்க ஈமானுடைய சுவை தெரியும். அதே விதமாக குஃப்ரை நாம நெருப்புல தூக்கி போடப்படுவதை எப்படி நாம வெறுப்போமோ அப்படி குஃப்ரையும் இணை கற்பிப்பையும் ஷிர்கையும் நாம வெறுப்போம் என்று சொன்னா ஈமானுடைய சுவை நமக்கு கிடைக்கும். ஆக அந்த ஈமான் உள்ள மூமின்கள் தான் இறை நம்பிக்கையாளர்கள்.
அந்த இறை நம்பிக்கையாளர்களுக்கு தான் அல்லாஹ் மகிழ்ச்சின்னு சொல்றான். அந்த சந்தோஷம் அல்லாஹ் சொல்றான். அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ரமதான் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கான். ஆக ரமதான் என்பது சுகம், சுமை அல்ல. ரமதான் என்பது நமக்கு பரிவை கொடுக்கக்கூடியது, நமக்கு பாரம் கிடையாது. ரமதான் என்பதை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். எதன் வாயிலாக கொடுத்திருக்கிறான்? குர்ஆனின் வாயிலாகத்தான் கொடுத்திருக்கிறான். எத்தனை பயான்கள் வாயிலா நம்ம கேட்டிருப்போம். இன்னைக்கு 16வது நோன்புல இருக்கிறோம்னா எத்தனை முறை அதை நம்முடைய சமூக வலைதளங்களை கொண்டே கூட வாசித்திருப்போம். இந்த ரமதானுக்கு எதை கொண்டு சிறப்பு? குர்ஆனை கொண்டுதான். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமதானிலே இறக்கப்பட்ட அந்த குர்ஆன், அதிலே நேர்வழி இருக்கிறது. அது உங்களுக்கு நல்லது கெட்டதை பிரித்து அறிவிக்க கூடியதாக இருக்கிறது. நேர்வழிக்குரிய தெளிவான அத்தாட்சிகள் இதுல இருக்கிறது. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த குர்ஆன் இந்த ரமதானுடைய மாதத்திலே இறக்கப்பட்ட காரணத்தினால் ரமதானுக்கு சிறப்பு. வானத்தின் வாசல்கள் திறக்கப்படக்கூடிய மாதம், அல்லாஹ்வுடைய அருளின் வாசல்கள் திறக்கப்படுகின்ற மாதம். அல்லாஹ் மூமின்களுக்கு, இறை நம்பிக்கையாளர்களுக்கு சித்தப்படுத்தி வைத்திருக்கிறானே, தயாரித்து வைத்திருக்கிறானே, அந்த சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படக்கூடிய மாதம் ரமதானுடைய மாதம். அப்படிப்பட்ட அந்த ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹ் நோன்புகளை நம் மீது கடமையாக்கி இருக்கிறான். காலை முதல் மாலை வரைக்கும் பசித்தும் உண்டும் அதே விதமாக பருகியும் பழக்கப்பட்ட, உண்ணாமல் இருக்க முடியாத, பருகாம இருக்க முடியாத அப்படிப்பட்ட நீங்கள் எனக்காக, என்னுடைய உத்தரவுக்காக காலை முதல் மாலை வரைக்கும் சாப்பிடக்கூடாது, பருகக்கூடாது, குடும்ப வாழ்க்கையில ஈடுபடக்கூடாது, வீணான பேச்சை விட்டு, வீணான காரியங்களை விட்டு விலக வேண்டும். இதான நோன்பினுடைய ஒழுங்கு. இந்த நோன்பு எதன் காரணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது? குர்ஆனின் காரணமாகத்தான். குர்ஆனை கொண்டுதான் ரமதானுக்கு சிறப்பு. குர்ஆனை கொண்டுதான் அல்லாஹ் நோன்பை நமக்கு கொடுத்திருக்கிறான். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும். குர்ஆன் இறக்கப்பட்ட இந்த மாதத்தை யாரெல்லாம் அடைகிறீர்களோ அவர்கள் நோன்பு நோற்கட்டும். அப்ப நாமெல்லாம் அடைஞ்சு இருக்கிறோம், நோன்பு நோக்கிறோம் என்று சொன்னா இந்த நோன்பு என்பது குர்ஆனின் வாயிலா அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். ஏன் கொடுத்திருக்கிறான்? காலை முதல் மாலை வரைக்கும் ஏன் சாப்பிடாதே, பருகாதே, குடும்ப வாழ்க்கையில ஈடுபடாதே, பாவமான காரியத்தை விட்டு விலகு, யாரேனும் உன் மீது வரம்பு மீறி விட்டாலும் கூட நான் நோம்பாளிப்பா, உன்னோடு நான் மல்லு கட்ட மாட்டேன், ஏன் சொல்லுகின்றான்? நோக்கம் என்ன? இறையச்சம் என்பதுதான் நோக்கம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது எப்படி கடமையோ அந்த விதமாக நோன்புகள் உங்கள் மீது கடமை. எதற்காக? பசியினுடைய கொடுமையை உணரணுங்கிறதுக்காகயா? எதற்காக? லஅல்லக்கும் தத்தகூன், இறை அச்சம் மிக்கவர்களாக நீங்கள் திகழ வேண்டும் என்பதற்காக. அப்ப இந்த இறை அச்சம் எங்க கிடைக்கும் நமக்கு? நோன்பின் வாயிலா எல்லாம் நமக்கு கொடுக்கிறான். சரி, நோன்பு காலம் முடிஞ்சிருமே, 16 நோன்பு இன்னைக்கேனா இன்னொரு 14 நோன்பு அல்லது இன்னொரு 13 நோன்போட இந்த மாதம் முடிஞ்சிருமே, அதற்கு அடுத்தும் நாம இறை அச்சம் மிக்கவர்களாக திகழணும்னா குர்ஆனோட நம்முடைய தொடர்பை பலப்படுத்த வேண்டும். குர்ஆனை ஓதணும், வாசிக்கணும். அது குர்ஆன் சொல்லக்கூடிய போதனைகள் என்ன கொஞ்சம் நாம தொடர்ந்து பார்க்கணும். இறை நம்பிக்கையாளர்கள் தானே நாம, நம்மை பார்த்து தானே அல்லாஹ் சொல்றான், இதை கொண்டு மகிழ்ச்சி அடை. ரமதானை கொண்டு நமக்கு மகிழ்ச்சி, நோன்பை கொண்டு நமக்கு மகிழ்ச்சி, இறை அச்சத்தை கொண்டு நமக்கு மகிழ்ச்சி. அந்த நோன்பை கொண்டு இறை அச்சம் நமக்கு வரணும்னா 2 கண்டிஷனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன், யார் ஈமானோடு, இறை நம்பிக்கையோடு, நன்மையை, கூலியை அல்லாஹ்விடத்துல எதிர்பார்த்து நோக்கிறார்களோ அவங்களுடைய நோன்பு தான் பிரயோஜனம். ஈமானோடு நோக்கணும், அல்லாஹ்விடத்துல கூலியை பெற வேண்டுமே என்ற எண்ணத்தோடு நோக்கணும். ஏதோ எங்க குடும்பத்துல எல்லாரும் நோன்பு வைக்கிறாங்க, நான் நோன்பு வைக்கலன்னா எப்படி, எனக்கு கௌரவ பிரச்சனை ஆயிரும், நானும் போய் நோன்பு திறக்கிறதுக்காக உட்காரும் போது என்னங்க நோன்பா அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ், ஆமாங்க நானும் நோன்பு தான் சொல்லணுங்கிறதுக்காக. எதற்கு நோன்பு? அல்லாஹ்விடத்துல கூலியை பெறணும். அல்லாஹ் இந்த பசி, தாகம் இதெல்லாம் என்னால தாங்க முடியாது, இருந்தும் தாங்க. எதற்காக? உனக்காக, உன்னுடைய அச்சத்திற்காக, உன்னை பற்றிய உன்னுடைய திருப்தியை பெற வேண்டும் என்பதற்காக கூலியை கொடு. அல்லாஹ் கூலியை கொடுப்பான். அல்லாவே அல்லவா நேரடியா கூலியை தருகின்றான். எண்ணியா கொடுப்பான். எண்ணில் அடங்காத கூலியை இறைவா நீ எனக்கு இந்த நோன்பை கொண்டு கொடுக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சி நமக்கு இருக்க வேண்டும்.
அப்ப குர்ஆனும் மகிழ்ச்சி, ரமதானும் மகிழ்ச்சி, ரமதான்ல நோக்கப்படுகின்ற நோம்பும் மகிழ்ச்சி, நோன்பனுடைய நோக்கமா இருக்கிற இறை அச்சமும் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை இங்க அனுபவிக்க முடியலனாலும் நாளைக்கு மறுமையில போய் அனுபவிப்போமே. மறுமையில நமக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய அந்த சமயத்துல எல்லார்ட்டையும் பார்த்து கிதாபியா என் பதிவேட படிச்சு பாருங்க, சர்டிபிகேட் பாத்தீங்களா எப்படி வந்துருச்சு, அனுமதி சீட்டு கிடைத்து விட்டது, நேரடி சொர்க்கம். அப்ப அந்த மகிழ்ச்சி நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னா எது சாத்தியப்படுத்தும்? இந்த குர்ஆன் சாத்தியப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு 16வது நோன்பிலே இருக்கிறோம். எத்தனை வசனங்களை மனனம் செய்திருக்கிறோம், எத்தனை வசனங்களை ஓதி இருக்கிறோம், எத்தனை ஜுஸுவை முடிச்சு இருக்கிறோம், எத்தனை வசனங்களுக்குரிய அர்த்தத்தை நாம பார்த்தோம், அந்த வசனங்களுடைய கருத்து என்ன என்று சொல்லி ஆள நாம சிந்தித்திருக்கிறோம். வேற என்னென்னமோ எல்லாம் சிந்திச்சோமே, எல்லா தகவல்களை பெற்றோமே. ரப்பு ரஹ்மானுடைய தகவல்கள் அடங்கிய அந்த பொக்கிஷத்தோடு நம்முடைய தொடர்பை பலப்படுத்தி இருக்கிறோமா? சிந்திக்க வேண்டும். ஆக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல் பிஃபதுலில்லாஹி வ பிரஹ்மதிஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு, அருளை கொண்டு மகிழ்ச்சி அடைங்க. மகிழ்ச்சிக்குரிய எல்லா தகவலும் இதுல இருக்கிறது. மகிழ்ச்சியான விஷயங்களை உனக்கு முன்னால அல்லாஹ் காட்டுறான்னு கேட்டா அதை கொண்டு மகிழ்ச்சி அடை. வேற ஏதோ விவாதத்துக்குள்ள போயிடாது. இப்ப அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும், அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கும் அதற்கு அடுத்து ஈரானுக்கும் இடையில சண்டை நடந்து கொண்டிருக்கிறது, போர் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த போரின் காரணமாக ஒட்டுமொத்த உலகத்திற்கே பாதிப்பு வருங்கிற அளவிற்கு விஷயங்கள் இருக்கிறது. இப்ப இந்த சமயத்துல ஆணவத்தோடு அகம்பாவத்தோடு வந்து தாக்கினான, இப்ப அவன் வாங்குற அடி பார்த்து மகிழ்ச்சி அடைய வேணாமா? அடி இடுப்பை முறித்து கொண்டிருக்கிறார்கள். தெரியுமா இல்லையா உங்களுக்கு செய்திகள்? இடுப்பை முறித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல சொல்லுவாங்கல்ல, உங்க ஊட்டடி இல்ல நம்ம ஊட்டடி இல்லைங்க, அந்த மாதிரி கிடைத்து கொண்டிருக்கிறது. அங்கிருந்து இங்கிருந்து எல்லாமே ஓட்டம் பிடிக்கிறார்களே. எப்ப நம்மால தாங்க முடியல, பிரிட்டனே நீ வா, பிரான்ஸ் நீ வா, கூப்பிடுற அளவிற்கெல்லாம் நிலைமைகள் இருக்கிறது என்று சொன்னா அங்க இருந்து விட்டு இல்லைங்க இது ஷியா சுன்னி, ஏன் பிரச்சனைக்கு போறீங்க? ஏன் அந்த ஷியா சுன்னி எதுக்கு உங்களுக்கு பிரச்சனை? சுன்னியா இருக்கிறவங்க எல்லாருமே தன்னுடைய கடமைகளை சரியா செவ்வன செஞ்சானா? அந்த பலஸ்தீன் என்ன நிலைக்கு ஆளானது? குழந்தைகள் முதல் பெண்கள் முதல் வயோதிகர்கள் வரைக்கும் எல்லோரும் அத்தனை கொடுமைகளை இந்த நாள் வரைக்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களே. அக்கம் பக்கத்துல உள்ளவெல்லாம் ஷியாவா இல்லையா, சுன்னி தானே, அவன் அக்கறை பண்ணலையே. அப்ப யாரோ அக்கறைப்படக்கூடாதவன் அக்கறை பட்டானா இல்லையா? இதற்கு பக்கபலமா நின்னா இல்லையா? அவனுக்கு ஒரு ஆபத்து என்று வரக்கூடிய அந்த சமயத்துல அவனுடைய வீரத்தை நாம பாராட்ட வேணாம்? அவனுடைய பராக்கிரமங்களை நாம பாராட்ட வேணாம்? அதை பத்தி நாம பேச வேணாம்? ஷியா அந்த கொள்கையை பேச வேணாம்? ஷியாங்கிறது யூதர்கள் வாயிலாக வந்த இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு கொள்கை. ஆனா வரலாற்றுல எப்படிப்பட்ட முரண் பாருங்க. அவனுடைய ஒரு தம்பியாக அந்த யூதனுடைய ஒரு கள்ள கொள்கையாக உள்ளது ஷியா. ஆனா அந்த ஷியா எவ்வளவு வெறுக்கிறான் பாருங்க. இன்னைக்கு உள்ளவர்கள் எல்லாம், இன்னைக்கு நம்முடைய இந்தியாவில எப்படி முஸ்லிம் அல்லாதவர்கள், அவங்களுக்கு ஒன்னும் தெரியாதோ, அவர்கள் ஏதோ ஒரு அவங்களுக்கு சரியான சித்தாந்தம் கிடைக்காத காரணத்தினால ஒரு மதத்தில் அவர்கள் இருக்கிறார்களோ அந்த மாதிரிதான் நீங்க அவங்கள பார்க்கணும். தூய இஸ்லாம் எதுங்கிறது அவங்களுக்கு அந்த ஈரானை சேர்ந்தவர்களுக்கு தெரியாத காரணத்தினாலதான் அவன் அந்த கொள்கையில இருக்கிறான். இங்க உட்காந்து நம்ம துவா செய்யலாமே, ரமதான்ல தானே இருக்கிறோம். ரமதானுக்கும் துவாவுக்கும் எவ்வளவு நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. யா அல்லாஹ் ஈரானுக்கு நேர்வழியை கொடு, யா அல்லாஹ் வீரத்தோடு தீரத்தோடு நிக்கிறான் இல்லையா? அந்த எந்த வீரத்தை தீரத்தை நம்முடைய மக்கள் காட்டி இருக்க வேண்டுமோ காட்டவில்லையே. கடைசியா அவனுடைய அந்த அமெரிக்காக்காரனுடைய எடுபிடிகளாக மாறிவிட்டார்களோ, அந்த அமெரிக்காக்காரனுடைய மடியில போய் உட்காரக்கூடியவர்களாக அவர்களுடைய செல்ல குழந்தைகளாக மாறிவிட்டார்களோ, நம்முடைய சமூகத்திற்கே அநீதி இழைத்து விட்டார்களோ, அவர்களுக்கு மத்தியில இவன் வீரத்தோடு தீரத்தோடு உனக்கு நான் பணிய முடியாது, ஒன்னு வெற்றி அல்லது வீரமரணம் நிக்கிறானே, இவனுக்கு நேர்வழி கொடுன்னு நம்ம துவா செய்யலாமே. நேர்வழி யார் கையில இருக்கிறது? அல்லாஹ் கையில தானே இருக்கிறது. நேர்வழி நமக்கெல்லாம் கொடுத்தவன் ஈரானுக்கு கொடுக்க மாட்டானா? ஈரானுடைய ஆட்சியாளர்களுக்கு கொடுப்பதற்குரிய தகுதி அல்லாஹ்வுக்கு கிடையாதா? கேட்போமே நம்ம. அப்ப இந்த சமயத்துல இருந்துகிட்டு வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் அவன் என்ன தெரியுமா ஏ தெரியுமா ஏன் பாக்குறீங்க? இந்த மகிழ்ச்சியும் குர்ஆன் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சிங்க. இந்த மகிழ்ச்சி இருக்கிறதே இது எங்கோ நீங்க நினைக்காதீங்க.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே பாரசீகம், ரோமாபுரி 2 பேரரசுகள், வல்லரசுகள் இருந்தது. அப்போ ஒரு சமயத்துல 2 பேருக்கு மத்தியில போர் நடக்கிற இந்த சமயத்துல பாரசீகர்கள் ரோமாபுரியை ஜெயித்து விட்டார்கள். பாரசீகர்கள் நெருப்பை வணங்கக்கூடியவர்கள், ரோமாபுரியை சேர்ந்தவர்கள் கிறிஸ்தவ அன்பர்களாக இருந்தார்கள், கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள், வேதத்தை நம்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவங்க இஸ்லாத்தை ஏற்கவில்லை. 2 பேருக்கும் இஸ்லாத்தோட சம்பந்தம் இல்லை. ஆனால் அப்ப ரோமாபுரி தோத்து போச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அவ்வளவு கவலை. பாரசீகம் ஜெயித்ததே இணை கற்பிப்பாளர்களுக்கு, குறைஷிகளுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னடா ரோமாபுரி தோத்து போச்சே, நம்மள மாதிரி வேதம் கொடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், அவங்க தோத்து போனதை நம்முடைய தோல்வி மாதிரி இவன் சொல்லி கொண்டிருக்கிறானே என்று கவலையோடு அணுகிய அந்த சமயத்துலதான் குர்ஆனுடைய 30வது அத்தியாயம் சூரத்துர் ரூமுடைய ஆரம்ப வசனங்கள் இறக்கப்பட்டது. அலிஃப் லாம் மீம் ஒலிபத்திர் ரூம், ரோமாபுரி தோற்கடிக்கப்பட்டது. ஃபீ அதுனல் அர்து, உங்களுடைய நிலத்திற்கு அருகாமையிலே. ஃபீ அதுனல் அர்து வஹும் மின் பஅதி கலபிஹிம் சயக்லிபூன், அந்த ரோமாபுரியை சேர்ந்தவர்கள் அசத்தியத்தில் இருக்கிறார்களே அவர்கள் சில வருடங்களிலே அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு ஜெயிப்பார்கள். ஜெயிப்பார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் பாருங்க. இங்கதான் பாயிண்ட் நமக்கு. வயௌம யஃப்ரஹுல் முஃமினூன பினஸ்ரில்லாஹ், அன்னைக்கு ரோமாபுரி ஜெயிக்கும் அல்லவா, ஜெயிக்கிற சமயத்துல மூமின்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி ஏற்படும், காபிர்களுக்கெல்லாம் துக்கம் ஏற்படும். அப்ப ரோமாபுரி என்ன அன்னைக்கு நேர்வழியில இருந்தாங்களா? ரோமாபுரியை சேர்ந்தவர்கள் குர்ஆனின் அடிப்படையில் நடக்கக்கூடியவர்களாக இருந்தாங்களா? இல்லையே. அப்ப ரோமாபுரியை சேர்ந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மகிழ்ச்சி அடைந்த அந்த சமயத்தில் அசத்தியத்திலே இருந்தார்கள். அப்ப இங்க இருந்துகிட்டு இந்த ஈராங்கார அடி பின்னி எடுக்கிறான்னு கேட்டா மகிழ்ச்சி ஏன் நாம் அடையக்கூடாது? அடைய வேண்டும். அவங்களுடைய நேர்வழிக்காக துவா செய்ய வேண்டும். அதற்கடுத்து அவர்களுடைய வீரம் தீரத்தை கண்டிப்பா நம்ம பெருமையோடு பேசுவதில் எந்த தவறும் கிடையாது என்பதை குர்ஆன் தரக்கூடிய இந்த மகிழ்ச்சியையும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் எடுத்து சொல்றேன். குர்ஆன் எப்படி நமக்கு ரமதானை கொண்டு மகிழ்ச்சியை தருகிறதோ, நேர்வழியை கொண்டு மகிழ்ச்சி தருகிறதோ, அந்த மாதிரி இந்த காட்சிகளை கொண்டும் தான் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்பதை கவனத்தில் கொண்டு குர்ஆன் தரக்கூடிய எல்லா விஷயங்களை கொண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய நல்ல மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறானே, குல் தூதரே சொல்லுங்கள், பிஃபதுலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஃபதுலை கொண்டு, வபி ரஹ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு, ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, இதை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும். துக்கமா இருக்காதீங்க. எதிரிகளுக்கு அட்டி விழுகிறது என்று சொன்னால் நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்க. என்ன பண்றீங்க? ரத்த காட்டேரிகளுக்கு ரத்தத்தின் வாயிலாகத்தான பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. மகிழ்ச்சி அடையுங்கள். ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன், அவர்கள் திரட்டக்கூடிய உலகத்தை விட இது சிறந்தது என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்றைக்கு 16வது நோன்பிலே இருக்கிறோம். எந்த அளவிற்கு நம்முடைய தொடர்புகள் குர்ஆனோடு ஆழப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை சீர்தூக்கி பார்த்து நம்முடைய அணுகுமுறைகளை சரிப்படுத்தக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத அம்மா பஅத். கண்ணியத்திற்கும் மாண்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் அனைவரும் ரமதானுடைய 16வது நோன்பிலே இருக்கிறோம். நாளை 17, அதற்கு அடுத்து 18, அதற்கு அடுத்து 19, 20 எப்போ முடிகிறது? வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை மாலையோடு 20 நோன்புகள் நமக்கு முடிஞ்சு, எப்பொழுது நாம செவ்வாய்க்கிழமை அந்த மாலை முடிஞ்சு புதன்கிழமையினுடைய அந்த இரவை நாம் அடைகின்றோமோ, லைலத்துல் கத்ரை தேடுவதற்குரிய வாய்ப்பை பெறக்கூடிய அந்த இரவை நாம் அனைவரும் அடைகின்றோம். லைலத்துல் கத்ர் என்பதும் குர்ஆன் தரக்கூடிய மகத்தான மகிழ்ச்சி. இந்த 20 நோன்பு வரைக்கும் பகல் முழுவதும் நான் நோன்பு வச்சேனே, இதோ இந்த இரவிலே நின்று நான் வணங்கினேனே, இதோ இந்த கடைசி 10 இரவுகள் என்பது முழுக்க என்னுடைய தூக்கத்தை தூர தள்ளிவிட்டு இறைவா உன்னுடைய திருப்திக்காக நான் பாடுபடுவேன் என்று சொல்லக்கூடிய இரவுகள். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ர் அதாவது கண்ணியம் நிறைந்த பாக்கியம் நிறைந்த அந்த இரவு என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதங்களை விட சிறந்த அந்த இரவு, அதனுடைய நன்மைகளை நாம் அடைய வேண்டும் என்றால் 2 வழி. ஒன்று, இரவு முழுவதும் நின்று வணங்குவது. இரவு முழுவதும் நாம நன்மையான காரியங்களை செய்வது. அந்த லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்வதற்காக பள்ளிவாசல்லையே 10 நாட்களும் இஅ்திகாஃப் இருப்பது. இந்த 2 சுன்னத்.
இந்த 2 சுன்னத்தையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல மக்களாக இருக்க வேண்டும். லைலத்துல் கத்ர் என்பதும் கூட குர்ஆன் தரக்கூடிய மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியின் வாயிலாகவும் கூட நாம பரவசம் அடையக்கூடிய நல்ல மக்களாக இருக்க வேண்டும். அதற்கு அடுத்து இன்றைய இந்த ஜும்மா வசூல் என்பது இன்றைய தினத்துல நம்முடைய இதே போத்தனூர் பகுதியை சேர்ந்த ஒரு சகோதரருடைய குழந்தை. அந்த குழந்தைக்கு வயசுங்கிறது வெறும் 1.5 வயசு தான். 1.5 வயசு உள்ள அந்த குழந்தை என்பது 2 செவிகளும் பாதிக்கப்பட்டதாக, 2 காதும் கேட்காத நிலையில அந்த குழந்தை இருக்கிறது. அதற்குரிய ட்ரீட்மெண்ட்டுக்காக, அதற்குரிய சிகிச்சைக்காக கிட்டத்தட்ட 18 லட்சம் ரூபாய் செலவாகும் என்று சொல்லி மருத்துவமனையும் மருத்துவர்களும் எடுத்து சொல்கிறார்கள். ஆக அந்த குழந்தைக்காக, அந்த 1.5 வயசுல உள்ள வளர வேண்டி அந்த பிஞ்சுக்காகத்தான் இன்றைய ஜும்மா வசூல் எடுக்கப்படுகிறது. தாராளமாக அந்த குழந்தையுடைய சிகிச்சைக்காக உதவுமாறு அன்போடு கேட்டு, அந்த குழந்தை நிவாரணம் பெற வேண்டும் என்பதற்காக துவாவும் செய்யுமாறு அன்போடு கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.